ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, 100 ரூபாய் சாரீ அதை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த ரேட்டுக்கு அந்த 100 ரூபாய்க்கு அது ஒர்த்தா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதுக்கப்புறம் எனக்கு படிக்க தெரியுதோ தெரியலையோ டெய்லியுமே லைவ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-10:30 முடிக்கிற மாதிரி இருக்கேன். என்னுடைய லைவுக்கு அப்படி சப்போர்ட் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இப்போ நம்ம காலையில் என்னென்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரீ வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கௌசல்யா ஆகட்டும், பப்புனு ஆகட்டும், இவங்க 2 பேர் ஹரிக்கிட்ட பேசுகிறது, ஹரி கூட விளையாடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த மாதிரி ஹரியும் பப்புனும் ரோட்டில் நின்று விளையாடுனதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே அப்படியே பார்த்து வாங்க போகலாம், போய் பார்க்கலாம் வீடியோ. தெரியுறாங்க சொல்லக்கூடாது. ଆଜି ସଣ୍ଡେ ମୁଁ ଜାଣିଛି ସଣ୍ଡେ। ଆଉଥରେ କରିବା जा आते दुई जा करना हे गाड़ी आसी साइड पलेब तो करना जने साइड पलेब। हाँ तब कर अब नहीं बापा रे थैंक यू। तो गाड़ी ऐसी नहीं करना से पड़ियो पड़ियो சாமியாண்ட இருந்ததை ஸ்க்ரீன் துணி எல்லாத்தையும் கழட்டிட்டேன். ஏன்னா துப்பிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இது சாமியாண்ட இருக்கிற பொருளுங்க எடுத்து கீழே வச்சுருக்கேன். மிஷினில் ஆல்ரெடி நம்ம பிட்டுக்கானது எல்லாத்தையும் எடுத்து துவைக்கிறதுக்கு மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கையால் துவைக்க வேண்டியது. ஐயோ முடியல சாமி. இதை துவைச்சி முடிச்சுட்டு வீட்டை மாப் போடணும். மாப் போட்டுட்டு குளிச்சுட்டு சாமியாண்ட க்ளீன் பண்ணணும். சாமியாண்ட க்ளீன் பண்ணிட்டு ஐயோ இப்போவே தலை வலிக்குது. 2 உருளைக்கிழங்கு சின்னண்ணி வீட்டில் இருந்து வாழைக்காய். இது வாழைப்பழம் இல்லைங்க, இது வாழைக்காய். இது வாழைக்காய். இதை தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் வீட்டுக்கு. आलू किसा कोरी बस आलू किसा को आंदी तमिल लो उर्लकलंग कलंग उर्लकलंग कलंग ना कलंगी कलंग उर्लकलंग एटा कोनो जानची बस आटा कंदी बालपल वालापलम एटार तले आछी ए साइडा किसा कहिबो वालापुल्लो वाळपू ସେଇଟା କହିବ ବାଳପୁ ଏଇଟା କିସ କହିବ ପୁଲ୍ଲ କାଲି ପୁଲ୍ଲ କହିବ ବାଳ ପୁଲ୍ଲ
கொதடி புல்லோ. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் பூச்சி வைய வருது அப்படின்றதுனால அண்ணா வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டார். அண்ணானா மூத்தார், அவங்க வீட்டுக்கார். என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். புளியோதரை பார்த்தீங்களா, புளியோதரை சமைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் எனக்காக. இந்த பக்கம் வந்து அரிக்குட்டிக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னும் வரல அரிக்குட்டி, எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. ஓகேங்க, நான் சாப்பிட்றேங்க, பசிக்குது. அரிக்குட்டி இன்னும் வரலங்க. அரி வந்ததுக்கப்புறம் அரி சாப்பாடு போட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஏன் சாமி இவ்வளோ லேட் இன்னைக்கு? ஏன்? என்னப்பா யூனிஃபார்மை கூட கட்டாமல் சாப்பிட்றீங்க? ரொம்ப பசிக்குதா சாமி? லேட்டாக வந்ததுனால டான்ஸ் எல்லாம் லேட்டாக விட்டாங்களா ஸ்கூலில்? சரி, ஓகே. இப்போ அம்மா என்ன செஞ்சுருக்கேன்னா, புளி சாதமும் உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நிஜமா? சரி, ஓகே, சாப்பிடுங்க. என்னைக்கு ஸ்கூலில் ப்ரோக்ராம்? ஓகே ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. பாய். பாய் பாய். இப்போ வாங்க அந்த 100 ரூபாய் சாரியை பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாத்தனார் வந்து மொத்தம் 5 சாரி எடுத்தாங்கங்க. இதுதாங்க அந்த 5 சாரி. இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இதுதான் அந்த 5 சாரி. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் எடுத்திருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, பாஸ்தா கலரா? பாஸ்தா கலர். அதில் வந்து ஒரு பெரிய பெரிய கொஞ்சம் பூ போட்ட கலராக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாரீ வந்து நல்லா நைஸாக இருக்கும். தண்ணியில் ஒரு 2 வாட்டி போட்டு எடுத்துட்டோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நைஸாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சாரீ இது ஒன்று நல்லா இருக்குங்களா? ரெண்டாவது சாரீ ஒரு எல்லோ கலர். எல்லோ கலர் இல்லை, இது வெந்தய கலர். இதுலேயும் கொஞ்சம் குட்டி குட்டி பூ போட்டதாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன். ஆனால் காட்டன் சாரீ, ஆனால் ஒர்த்து. ஆனால் பட் என்ன ஒன்றுனா, இந்த குட்டி குட்டி கிழிஞ்சு போயிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா என்னன்னு தெரியலீங்களே. இது பார்த்திங்களா, அந்த குட்டி குட்டியாக கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே ஓல்சி விழுந்திருக்கு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குது. 100 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு கொடுக்கறது ஒர்த்து தானாங்க என்ன. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கலர். இது வந்து சாரீ கொஞ்சம் நல்லா வந்து கனமாக இருக்குது. இதுலேயுமே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் நல்லா இருக்குது. சாரீ வந்து நல்லா இருக்குது. 2 வாட்டி தண்ணியில் போட்டு அலசிட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வந்து 3வது சாரீ. இது வந்து 4வது சாரீ. ஒரு க்ரீன் கலர்.
இந்த மாதிரி. இதுக்கு வந்து பட் கரை வச்ச மாதிரி இருக்குது, பார்ட்ரு வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இது பார்ட்ரு இல்லை, அந்த புடவையிலே வந்திருக்க டிசைனு. ஃபுல் வியூ பாருங்கள், நல்லா இருக்குங்களா? ஆனால் பார்க்க உண்மையாக நல்லாயிருக்கு. இந்த கலர் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். நல்லா இருக்கா? அப்போ எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, நீங்கள் இதில் ஒன்று எடுத்துக்கோங்க அண்ணி, ஒன்று எடுத்துக்கோங்க அண்ணின்ட்டு. நான் சொன்னேன், எனக்கு வேணாமா, நீ எடுத்துக்கோமா அப்படின்ட்டு. இந்த சாரீ தாங்க நான் எடுத்த சாரீ. இது ரொம்ப ரொம்ப அப்படியே இதுவாக இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது. ஆனால் தண்ணியில் போட்டுட்டோம் அவ்வளோதாங்க, அவ்வளோ இப்படி கையில் அமைக்க எத்தலாம், அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது இப்போவே. ஆனால் உண்மையாக இதை தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் சாரீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, பெரிய பெரிய பூ போட்டு. இந்த ஒரு சாரீ தான் நான் எடுத்தேன். பட் நான் எடுத்ததுக்கப்புறம் அவள் சொன்னா, நீ இந்த சாரீ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சரி எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி நான் எதுவும் சொல்ல, எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். சாரீ நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருக்குங்களா சாரீ? உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு. ஹரி இப்போ தான் டியூஷன்லேருந்து வந்தான். நான் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேங்க. இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் வந்து நிறைய பேர் கையை வந்து நீட்டாக போடுங்கக்கா, நீட்டாக போடுங்கக்கா சொல்கிறீங்க. எவ்வளோ நீட் வச்சு தைச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே இதுவும் வந்துடுச்சு உங்ககிட்ட கையோட வச்சுறேன். பார்த்தீங்களா, பிஸ்கெட் வை, பார்த்தீங்களா இவ்வளோ நீட் வச்சு தைச்சிருக்கேங்க நான். கை நீட்டாக தாங்க வச்சு தைக்கிறேன் இப்போல்லாம். அதில் ஒரு ஜாக்கெட்டு போயிடுச்சு. இந்த ஜாக்கெட்டில் கை சின்னதாக இருக்கிறதுல இன்னும் ஒரு 2-3 ஜாக்கெட்டு தான் இருக்குது, அதுவுமே சரியாக போயிடும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு நான் காமிச்ச இந்த 5 சாரியில் எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரியா, இல்லை இந்த க்ரீன் கலர் சாரியா, அதுக்கப்புறம் இல்லை இந்த சாரியா, அதுக்கப்புறம் இல்லை இந்த சாரியா, அப்படி இல்லைன்னா இந்த சாரியா. இந்த 5 சாரியில் எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் கட்டியிருக்க சாரீ பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, ஓகே, பாய்ங்க. வீடியோவுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். சீக்கிரமாக நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறேன். நான் அது எப்போ வரேன், எதுக்கு வரேன், ஏன் வரேன், என்னத்துக்காக வரேன் அப்படின்றது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.